அமல அன்னையாக, மாசு மறுவற்றவளாக, கள்ளம் கபடமில்லாத உள்ளம் கொண்டவளாக, நம்மையெல்லாம் அவரது மாசின்மையிலே வைத்து காத்து ஆண்டவரது அன்பிலே எவ்வாறு அன்னையாம் கன்னிமரியாள் நிலைத்து திளைத்து மகிழ்ந்து வாழ்ந்தாரோ, அதே போல நம்மையும் வாழ்வதற்கு அமல உற்பவியாக, மாசில்லா கன்னியாக, மாசு மறுவற்றவளாக, ஜென்மராக்கினியாக இருந்து இன்றைய நாளிலே நம்மை அழைத்து இறைவனோடு மகிழ, அவரது ஆசிரை பெற நமக்கு வழிகாட்டுகின்றார். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜென்மராக்கினி அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த நவ நாட்களிலே ஒரு சில நேரங்களிலே ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுவது ஒன்று. யாருக்கு என்றால், இந்த நவநாள் திருப்பலியிலே மறை உரையாற்றுவதற்கு வரக்கூடிய அருட்தந்தையர்களுக்கு எந்த விதமான குழப்பங்கள் என்றால், நாம் என்ன மறையுரையாற்றப் போகிறோம், இந்த மறையுரையை இதற்கு முன்பாக வந்தவர்கள் ஒருவேளை கூறியிருப்பார்களோ, அதனையே திருப்பி கூறுகின்ற போது சலித்து கொள்வார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதமான நகைச்சுவை மனதிலே வந்தது. வடிவேலை பார்த்து பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா என்று தலைவர் கேட்டால் அவன் கூறுவான், என்ன இழுத்தியா, கையை பிடிச்சியா, என்ன கையை பிடிச்சியா. திரும்ப திரும்ப அவர் என்ன செய்வார் என்றால், அவர் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லாமல் அதையே கேள்வியாக கேட்டுக்கொண்டிருப்பார். அதுபோல் மீண்டும் மீண்டுமாக ஒரு சில நேரங்களிலே இந்த அமல உற்பவம் அல்லது மாசில்லாத இந்த கன்னிகை, இந்த விழாவை குறித்து நாம் ஒரு சில விஷயங்களை கூறுகின்ற போது மீண்டும் மீண்டுமாக கூற வேண்டிய சூழல் இருக்கின்றது. அத்தகைய விதத்திலே மீண்டுமாக உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய விதத்திலே அமல உற்பவி என்ற அந்த விசுவாச பிரகடனத்தை பற்றி விவிலியத்திலே கூறக்கூடிய ஒரு சில மேற்கோள்கள், அதனை தொடர்ந்து மறைநூல் அறிஞர்கள் கூறக்கூடிய கருத்தை மட்டும் ஒரு சில வார்த்தைகளில் கூறிவிட்டு, அமல மரி, அன்னை மரி அவரது வாழ்வை நாம் எவ்வாறு பின்பற்றி வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம், எவ்வாறு நாம் வாழலாம் என்பதை குறித்து சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். விவிலியத்திலே தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்ற போது அதிகாரம் 3 வசனம் 15 வரக்கூடிய வசனமானது மேற்கோள் காட்டப்படுகிறது. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உனது தலையை காயப்படுத்தும், நீயோ அவளின் குதியங்காலை காயப்படுத்துவாய். அன்னையாம் கன்னிமரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முன்னுதாரணம். லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற போது அதிகாரம் 1 இறைவசனம் 28 அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். வானத்தூதர் கபிரியேல் வானத்தூதர் அன்னையாம் கன்னிமரியாளுக்கு அவர் முன்பாக வந்து அவருக்கு வாழ்த்து கூறிய அந்த செய்தி. அதே லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 42 நாம் பார்க்கின்ற போது எலிசபெத்து அன்னை மரியா சந்திக்கின்ற போது எலிசபெத்து கூறுகின்றார், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என்று கூறுகின்றார். இதே போன்ற மறைநூலிலே அல்லது விவிலியத்திலே வேறு ஒரு நபரை குறித்து குறிப்பிடுகின்ற போது எரேமியாவை குறிப்பிடுகின்றார்கள். எரேமியா புத்தகம் அதிகாரம் 1 வசனம் 5 தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னரே உன்னை திருநிலைப்படுத்தினேன். ஆக ஆண்டவர் அன்னையாம் கன்னிமரியாளை விசேஷமான விதத்திலே தேர்ந்தெடுத்து அவரை காத்தார். எதிலிருந்து காத்தார்? ஜென்ம பாவத்திலிருந்து காத்தார். இதனைத்தான் மறைநூல் அறிஞர்கள் குறிப்பிடுகின்ற போது
அவர்கள் வேறு விதமாக கூறுகின்றார்கள். ரேமன் பிரவுன் அவர் குறிப்பிடுகின்ற போது, மீட்படைந்தோரிலே முதன்மையானவர் யார் என்றால் அன்னையாம் கன்னிமரியாளே. ஏனென்றால் கடவுளது மீட்புக்கு நேரம் காலம் கிடையாது என்று கூறுகின்றார். மீட்படைந்தவர்களிலே முதன்மையானவராக யார் இருக்கிறார் என்றால் அன்னையாம் கன்னிமரியாள். அவர்தான் முதலிலே மீட்கப்பட்டார். ஏனென்றால் இந்த மீட்புக்கு நேரம் காலம் கிடையாது என்று அவர் கூறுகின்றார். அடுத்ததாக குறிப்பிடுகின்ற போது, புனித அகஸ்தினார் அன்னையாம் கன்னிமரியாளை குறித்து குறிப்பிடுகின்ற போது, மரியாள் கடவுளின் இரக்கப்பெருக்கத்தினாலே மாட்சிக்கு உரிய சலுகையை அவர் பெற்றுக்கொண்டாள் என்று கூறுகின்றார். யாருடைய இரக்கப்பெருக்கம்? ஆண்டவரது இரக்கப்பெருக்கம். அன்னையாம் கன்னிமரியாள் ஏதோ பாடுபட்டு அல்லது துன்பப்பட்டு அல்லது தியானித்து இந்த சலுகையை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ஆண்டவரது இரக்கப்பெருக்கத்தினாலே கொடுக்கப்பட்டது என்று புனித அகஸ்தினார் அவர்கள் கூறுகின்றார். டன்ஸ்காட்டஸ் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, இறைவனால் அனைத்தும் கூடும், கடவுளால் இயலாதது ஒன்றும் கிடையாது, செய்வதற்கு அது ஏற்புடையதாக இருந்தது. எது ஏற்புடையதாக இருந்தது என்றால் அன்னையாம் கன்னிமரியாளுக்கு முன்பாகவே, அதாவது ஜென்ம பாவத்திலிருந்து மீட்பதற்கு ஏற்புடையதாக இருந்தது. எனவே அவர் அதனை செய்தார். எனவே ஆண்டவர் அவருக்கு அதனை செய்து கொடுத்தார் என்று கூறுகின்றார்கள். இந்த விஷயத்திலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த விழாவானது எவ்வாறு கொண்டாடப்பட்டது என்று பார்க்கின்ற போது, 5ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த பக்தி முயற்சியானது கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. அதன் பிறகு 1439 பேசலிலே நடந்த திருச்சங்கத்திலே அமல உற்பவம் என்ற கோட்பாட்டினை அவர்கள் விவாதித்திருந்தார்கள். அதன் பிறகு 1477 4ஆம் சிக்ஸ்தூஸ் திருத்தந்தை 4ஆம் சிக்ஸ்தூஸ் இந்த விழாவினை என்ன செய்திருக்கிறார் என்றார், ரோமை திருவழிபாட்டு புத்தகத்திலே அவர் இணைத்திருக்கின்றார். அதன் பிறகு ஏறக்குறைய 400 ஆண்டுகள் கழித்து 1854 திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அவர்கள் டிசம்பர் 8 இந்த அமல உற்பவி என்ற விசுவாச கோட்பாட்டினை அவர் பிரகடனப்படுத்தினார். இந்த விசுவாச கோட்பாடானது உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே அதனைத் தொடர்ந்து 4 ஆண்டுகள் கழித்து 1858 லூர்து நகரத்திலே அன்னையாம் கன்னிமரியாள் காட்சி கொடுத்த போது அந்த பிள்ளைகள், நீர் யார் என்று கேட்டால் நாங்கள் என்ன சொல்வது என்று கேட்டதற்கு நாமே அமல உற்பவோம் என்று கூறி அவர் தன்னை உறுதிப்படுத்தியதாக வரலாறு கூறுகின்றது. அந்த சகோதர சகோதரிகளே, இதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை இந்த மறைநூல் அறிஞர் ஒருவர் எழுப்பியிருக்கின்றார். வேறு யாருமல்ல, தாமஸ் அக்வினாஸ். தாமஸ் அக்வினாஸ் மிக சிறந்த ஒரு மறைநூல் வல்லுனர். அவர் இந்த கேள்வியை எழுப்பினார் என்றால் அதற்கு கண்டிப்பாக அர்த்தம் இருக்கும். அவர் எழுப்பிய கேள்வி என்ன? இயேசு அனைவரது மீட்புக்கும் காரணர். அனைவரும் யாரால் மீட்கப்பட்டார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டார்கள். அப்படியானால் அன்னையாம் கன்னிமரியாள் மாசு மறுவற்றவள், அமல உற்பவி என்று நீங்கள் கூறினீர்கள் என்றால் அன்னையாம் கன்னிமரியாள் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்படவில்லையா? இயேசு கிறிஸ்துவின் மீட்பு அவருக்கு தேவைப்படவில்லையா என்ற கேள்வியை எழுப்பி அதிலே சற்று மாறுபட்டிருந்த அல்லது விலகி நின்ற அந்த நேரத்தில் டன்ஸ்காட்டஸ் இதற்கான ஒரு பதிலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே கொடுத்திருக்கின்றார். அவர் கூறுகின்ற போது, நோயானது 2 விதங்களிலே குணமாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நோய் வந்த பிறகு அந்த நோய் எதனால் வந்தது, எப்படி வந்தது, அதற்கான மருந்து என்ன என்று ஆராய்ந்து மருந்து கொடுத்து நோயிலிருந்து அவரை குணமாக்குவது. நோய் வந்த பிறகு அவரை குணமாக்குவது. 2ஆம் விதமானது எதுவாக இருக்கிறது என்றால், நோய் வருவதற்கு முன்பாகவே என்ன செய்யலாம் என்றால் அதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
நோய் வருவதற்கு முன்பாகவே நோய் வராதவாறு நாம் நம்மை காத்து கொள்ளலாம். அத்தகைய ஒரு மேலான ஒரு சலுகை தான் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் அன்னையாம் கன்னிமரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. ஜென்ம பாவம் தீண்டுவதற்கு முன்பாகவே அவர் என்ன செய்யப்பட்டார் என்றால் ஆண்டவரது சிறப்பு சலுகையினால் சிறப்பான விதத்திலே அவர் பாதுகாக்கப்பட்டார் கருவுறுவதற்கு முன்பாகவே என்ற பதிலை அவர் கூறியிருக்கின்றார். இது ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், மற்றும் ஒரு சில நேரங்களிலே இது மறுக்கப்பட்டது. வரலாற்றின் பின்னணி இதிலே அன்னையாம் கன்னிமரியாள் அமல உற்பவி. அமலம் என்றால் அது கழிவை குறிக்கக்கூடிய ஒன்று. அமலம் என்றால் கழிவில்லாத ஒன்றாக இருக்கிறது. மாசற்ற, கள்ளம் கபடமற்ற, தூய்மையான ஒரு உள்ளம் கொண்டவள், அல்லது தூய்மையான விதத்திலே, பரிசுத்தமும் பாக்கியமான விதத்திலே அவள் பாதுகாக்கப்பட்டாள். இன்றைய சூழலிலே நாம் பார்க்கின்ற போது எதை பார்த்தாலும் நம்ப முடியாத ஒரு நிலை. எது உண்மை, எது பொய், எது நிஜம், எது நிஜமல்ல, எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட், எல்லாவற்றிலும் கலப்படம், எல்லாவற்றிலும் களங்கம், எதையும் நம்ப முடியாத ஒரு சூழல், அடல்ட்ரேஷன் என்று கூறுவார்கள். எதையுமே நாம் பார்த்து இது ஒரிஜினல் தானா, இது உண்மைதானா, இதுதான் ஒரிஜினலா என்று கூற முடியாத ஒரு கால சூழல். அரிசி வாங்கி நாம் சமைத்தோம் என்றால் சமைத்த பிறகு கூறுகின்றார்கள் இது ஒரிஜினல் அரிசி இல்லை, இது பிளாஸ்டிக் அரிசி. அரிசியிலும் கலப்படம். மருந்து ஒரு மாதத்திற்கு முன்பாக கலப்படமான மருந்தை உண்டதனால் பல குழந்தைகள் இறந்து போனார்கள். மருந்து ஆரோக்கியம் தருவதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒன்று, ஆனால் அதிலும் கலப்படம். ஒருவன் சாவதற்காக என்ன செய்தான் என்றால் மருந்து கடைக்கு சென்று பூச்சி மருந்து வாங்கி வீட்டிற்கு போய் குடித்துவிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தான், செத்து விடுவோம் என்று. ஆனால் சாகவில்லை. என்ன பிரச்சனை என்று பார்த்தால் அந்த பூச்சி மருந்திலும் கலப்படம். ஆக எங்கும் கலப்பிடம், எதிலும் கலப்பிடம், எதிலும் நிஜமல்ல, எதிலும் உண்மைத்தன்மை அல்ல. இப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைய காலத்திலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே தான் நமது வாழ்க்கையை நாம் ஓட்டி கொண்டிருக்கின்றோம். யாரை நம்புவது? யார் உண்மையாக இருக்கின்றார்கள்? யார் நமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள்? கணவன் மனைவி, பிள்ளைகள் பெற்றோர்கள், இவர்களுக்கு இடையே கூட நம்பகமற்ற ஒரு தன்மை நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே அன்னையாம் கன்னிமரியாள் அமல உற்பவி, மாசற்றவள், மறுவற்றவள், கள்ளம் கபடமற்றவள். அவை உண்மைத்தன்மை அவளிலே மேலோங்கி நிற்கிறது. அவளது வாழ்வை இன்றைய நாளிலே நாம் பின்பற்றுவதன் வழியாக உண்மை உள்ளவர்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றிலும் கலப்படம் இருக்கக்கூடிய இந்த சூழலிலே, எல்லாம் நிஜமற்று இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சூழலிலே நாம் நமது வாழ்வை எவ்வாறு ஒரு உண்மையான வாழ்வாக, நிஜமுள்ள வாழ்வாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மரியாள் தான் சிறந்ததொரு முன் உதாரணம். அன்னையா மரியாள் ஆண்டவரது இறையருளால் விசேஷமான விதத்திலே மீட்கப்பட்டது என்பது ஒருபுறம் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருந்தாலும் கூட அன்னையாம் கன்னிமரியாள் அதனை தனது வாழ்விலே முழுமையாக காத்து கொண்டு வந்தாள். எந்த விதத்திலும் அவர் பாவத்திற்கு நாட்டம் கொள்ளவில்லை. எந்த விதமான பாவ நாட்டமும் அவளிலே இல்லை. எனவேதான் அவள் முப்பொழுதும் கண்ணி என்று கூறுகிறது தாய் திரு அவையானது. மீட்பதற்கு முன்பாக சரி, மீட்கப்பட்ட பிறகும் சரி, இந்த எல்லா விதமான கால சூழலிலுமே அன்னையாம் கன்னிமரியாள் அவள் கன்னியாகத்தான் இருந்தாள். அவள் அமல உற்பவியாகத்தான் இருந்தாள் என்று தாய் திரைவையானது மீண்டும் மீண்டுமாக உறுதிப்படுத்துகிறது. அத்தகைய உறுதித்தன்மை கொண்டிருந்த அவளது பிள்ளையாகிய நாம், அவளது முன்மாதிரியை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், நம்மிலே அன்பு சகோதர சகோதரிகளே இருக்கக்கூடிய உண்மையற்ற
நம்பகமற்ற அந்த தன்மையினை கண்ணோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நமது எண்ணங்களை நாம் பார்ப்போம். எத்தனை நபர்கள் எத்தனை மனிதர்களை நாம் சந்திக்கின்ற போது, அவர்களோடு பேசுகின்ற போது உண்மையோடு பேச இருக்கின்றோமா? ஒரு மனிதரை பார்க்கின்ற போது நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டுக்கொண்டே உள்ளத்திலே அவன் நினைக்கின்றான், இவன்லாம் எப்படி நன்றாக இருக்கிறான்? ஏனென்றால் அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அவ்வாறு. இந்த தீய செயல்களை செய்து கொண்டு இவன் எப்படி நன்றாக இருக்கிறான் என்று மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு நான் எந்த விதமான கேள்வியை கேட்கிறேன் என்றால், நன்றாக இருக்கிறாயா என்று கேட்கிறேன். இப்படித்தான் எனது வாழ்வானது நகர்ந்து கொண்டிருக்கிறது. எவரையும் நான் உண்மையோடு பார்க்க முடியவில்லை. எவருக்கும் நானும் உண்மையாக இருக்க முயற்சி செய்வதில்லை. ஆக நான் உண்மையாக இருப்பதற்கு என்ன செய்ய இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? அன்னையாம் கன்னிமரியால் ஆண்டவருக்கு கொடுத்த அந்த ஒரே ஒரு வாக்குறுதியை நாம் இந்த நாளில் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர், இதோ உமது அடிமை உமது திருவுளத்தின்படியே ஆகட்டும் என்று தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அடிமையாக்கி கொண்டார். இந்த அடிமைத்தனம் என்பது அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் மீண்டுமாக திரும்பி பார்க்க வேண்டிய ஒன்று எதுவென்றால், இந்த அடிமைத்தனம் என்பது விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒன்று. ஏதோ எனது இயலாமையினால் அல்ல, ஏதோ எனது பலவீனத்தினால் அல்ல, ஏதோ எனது குறைபாட்டினால் அல்ல. எல்லா விதமான ஆற்றலும் எனக்கு இருந்தும், எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் எனக்கு இருந்தும், எல்லா விதமான திறமைகள் எனக்கு இருந்தும் என்ன செய்கிறேன் என்றால், ஆண்டவருக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக என்னையே நான் என்ன செய்கிறேன் என்றால் அடிமையாக்கி கொள்கிறேன். அத்தகைய உயர்ந்த உள்ளம்தான் யாரிடம் இருந்தது என்றால், அன்னையாம் கன்னி மரியாளிடத்தில் இருந்தது. அதே உள்ளத்தை நம்முள்ளே வரவழைத்துக் கொள்வதற்கு மிக ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவற்றை நாம் என்ன செய்வது என்றால் பார்ப்பதில்லை, யோசித்து பார்ப்பதில்லை. கடந்த வாரத்திலே ஒரு சிறு கதையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவுக்காக கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சிறுகதையிலே பார்க்கின்ற போது, ஒரு மனிதன் ஒரு வீட்டை கட்டி, வீட்டை சுற்றி தோட்டம் போட்டு அதிலே மரம் நட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். பக்கத்து வீட்டு மனிதன் என்ன செய்கிறான் என்றால், அவன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குப்பைகளையும் என்ன செய்கிறான் என்றால் கொண்டு வந்து யாருடைய வீட்டில் பகுதியிலே கொட்டுகிறான் என்றால் பக்கத்து வீட்டிலே கொட்டுகிறான். இந்த மனிதர் என்ன செய்கிறார் என்றால், முதலில் சொல்லி பார்க்கிறார், கேட்கவில்லை. பிறகு அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. அவன்தான் குப்பையை கொட்டுகிறான், நானும் அதே போல குப்பையை கொட்டலாமா? வேண்டாம். ஆகவே மரத்தில் இருக்கக்கூடிய கனிகளை என்ன செய்கிறார் என்றால் பறித்து கொண்டு அவனது வீட்டு வாசலிலே கொண்டு வைக்கின்றார். வைத்தவுடனே நமது மனம் என்ன நினைக்கிறது? உடனே அவன் மனம் திரும்பி விடுவான், உடனே மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்வான் அல்லது மன்னிப்பு கேட்பான் என்று தான் நமது உள்ளம் நினைக்கிறது. ஆனால் அந்த மனிதன் என்ன செய்கிறான்? கொண்டு வந்து வைத்த அந்த பழத்தை உதைத்து தள்ளுகிறான். வீட்டில் இருந்த சிறு பிள்ளைகள் என்ன செய்கிறதென்றால் அப்பாவுக்கு தெரியாமல் எடுத்து தின்னுகிறது. மனைவி சொல்லி பார்க்கிறார். இது காலங்காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. ஒவ்வொரு நாளுமே இந்த மனிதன் குப்பையை கொட்டுவதும், குப்பைக்கு பதிலாக இந்த மனிதன் என்ன செய்கிறான் என்றால் பழத்தை கொண்டு வைப்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, சாகின்ற வரை இந்த செயலானது நடக்கிறது. இந்த சாகின்ற வரை அந்த மனிதன் திருந்தினானா, மனம் வருந்தினானா? கொஞ்சம் கூட இல்லை. அந்த மனிதன் மரமானவில்லை, திருந்தவில்லை, எனது நற்செயலுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடைக்கவில்லை என்று இந்த மனிதனும் நிறுத்தி கொண்டாரா? இல்லை. தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்கின்றார். அவனும் தொடர்ந்து உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆனால் மாற்றம் எங்கு ஏற்பட்டது? அவனது மனைவி மனதிலே மாற்றம் ஏற்பட்டது. அந்த பிள்ளைகளின் உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட்டது. அந்த பிள்ளைகள், நாம் அப்பா ஏன் இவ்வளோ கொடுமையாக நடந்துக்கிறாரு, அந்த மனைவி ஏன் என் புருஷன் இப்படி நடந்துக்கிறான் என்று உள்ளத்துள்ளே அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள், சொல்லி பார்க்கிறார்கள். எந்த விதமான பதிலும் கிடையாது. ஆனால் இறக்கின்ற வரை அந்த மனிதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் குப்பையை தான் கொட்டினான். தான் இயலாத காலகட்டத்தில் யாரை வைத்து கொட்ட சொன்னான் என்றால் மனைவி வைத்து கொட்ட சொன்னான். தன் பிள்ளைகளை வைத்து குப்பையை கொட்ட சொன்னான். எந்த விதத்திலும் அவன் மாறவில்லை. ஆனால் இந்த மனிதனும் மாறவில்லை. தொடர்ந்து பழங்களை வைத்து கொண்டே தான் இருந்தார். இந்த கதையிலே நாம் பார்க்கின்ற போது அன்பு சகோதர சகோதரிகளே, ஏதோ இந்த நற்செயலால் எந்த விதமான பயனும் ஏற்படவில்லை என்று மேலோட்டமாக நாம் கூறிவிட முடியாது. இந்த கதையிலே நாம் பார்க்கின்ற போது அந்த மனமாற்றம் யாரிலே ஏற்பட்டு இருக்கின்றது? எதிரி வீட்டின் மனைவியின் மனதிலே மாற்றம் ஏற்பட்டது.
அந்த பிள்ளையின் மனதிலே மாற்றம் ஏற்பட்டது. அந்த பிள்ளை யாருக்காக ஜெபித்தான்? தனது தந்தைக்காக ஜெபித்தான். இந்த மனைவி யாருக்காக ஜெபித்தாள்? தன் கணவனுக்காக ஜெபித்தாள். ஆகவே இவர்கள் செய்த செயலை எப்படிப்பட்டதாக மாறியிருக்கும் என்றால், கண்டிப்பாக அந்த கணவனுக்கு நல்லதொரு இறப்பை பெற்று தந்திருக்கும். இவர்களது நலன் என்ன செய்திருக்கும் என்றால், கண்டிப்பாக அவனுக்கு ஒரு நல்லதொரு வாழ்வை பெற்றுக்கொண்டிருக்கும். இந்த விதமான மாற்றம்தான் அன்பு சகோதர சகோதரிகளே நமது வாழ்விலே அன்னையாம் கன்னிமரியாள் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். நாம் ஏதோ பெரிய பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் பொருள் கொள்ளக்கூடாது, அர்த்தம் கொள்ளக்கூடாது. நாம் செய்யக்கூடிய சிறு சிறு செயல்களுக்கும் மிகப்பெரிய ஒரு செயலை செய்து கொண்டிருப்பவர் யார் என்றால் அன்னையாம் கன்னிமரியாள். ஆகவே அவரது அன்பிலே நம்மை நாம் முழுமையாக ஒப்படைப்போம். அவர் தூய்மை உள்ளவர், அவர் மேன்மையுள்ளவர். அவரது தூய்மையிலே நாம் இருக்கின்ற போது கண்டிப்பாக நம்மையும் அவர் தூய்மைப்படுத்துவார். அவரது மேன்மையினாலே நாமும் மேன்மைப்படுத்தப்படுவோம்.